பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 22 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் விளையாட்டரங்கம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் 1,48,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்க தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வீழ்த்த முடியாத திராவிட மாடல் இதுதான், டிராவிடியன் அல்கோரிதம் என பேரவையில் அமைச்சர் உதயநிதி அனல் பேச்சு பேசியுள்ளார். இன்று MSMED டே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளார். அதிக மக்கள் தொகை கொண்டே பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். ஓட்டப்பந்தயம் என்றால் உசேன் போல்ட், கிரிக்கெட் என்றால் தோனி, அதேபோல் அரசியல் களத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று சட்டமன்றத்தில் 110 விதிகளின்படி அறிவித்தார். இந்த நிலையில் இந்த விமான நிலையம் அமைய சாத்தியமே இல்லை என்றும் யாரை ஏமாற்ற இந்த அறிவிப்பு என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விஷச்சாராய சம்பவம் குறித்து CBCID போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ரூபாய் 3 கோடியில் கைத்தறி உபகரணங்கள் நெசவாளர்களுக்கான முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் R. காந்தி வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் மெகா மோசடி அரங்கேறியுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தமிழ்நாடு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை உயர்வு என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். விஷச்சாராய விவகாரத்தில் அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என பிரேமலதா ஆவேசமாக பேசியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உதயநத்தம் கிராமத்தில் குடிதண்ணீர் கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இறைவனிடம் வரமட்டும் கேளுங்கள், இறைவனை வைத்து வாக்குக்கு கேட்காதீர்கள் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக அவரது தாயாரிடம் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழாவில் வழங்கப்படும் மதிய உணவு பட்டியல் வெளியாகியுள்ளது. விஷச்சாராய பலி எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் இன்று ஒரு மரணம் நிகழ்ந்துள்ளது. இருப்பை தக்கவைக்க வீராவேசம் காட்ட முயற்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் அருகே பிறந்து 1 மாதமே ஆன குழந்தையை தெருநாய் ஒன்று கடித்து குதறில் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மே ஜூன் மாத பொருட்களை ரேஷனில் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் சக்கரபாணி தகவல் வெளியிட்டுள்ளார். ஊரையே திரும்பி பார்க்க வைத்த தாத்தா. ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒற்றை சைக்கிளை ஓட்டி அசத்தும் முதியவரை கண்டு பொதுமக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒரு பக்கம் தெருநாய் கடித்து உயிரிழப்புகள் ஏற்படுத்தும் நிலையில் ஆந்திராவில் வளர்ப்பு நாய் கடித்ததால் தந்தை மகன் ஆகிய இருவரும் உயிரிழந்த சோக சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடியில் பேருந்தில் பயணம் செய்த கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீர் பிரசவ வலி ஏற்பட்டதில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உண்மை வெளிச்சத்திற்கு வர கண்டிப்பாக CBI விசாரணை வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் அரசு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை முடிந்து 88 பேர் வீடு திரும்பினர். அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு சீமான் ஆதரவு அளித்துள்ளார். வானிலை சீரானதால் இந்தியா இங்கிலாந்து அரையிறுதி ஆட்டம் மீண்டும் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. பருவநிலை சாதகமாக அமையாததால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி மந்தம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 75 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனையானது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரும் நிலையில் இன்று இரவு பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.